பாண்டி, இந்த இடம் இப்பவும் போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா தேடுங்க. நாம வந்துட்டு போனதுக்கான எந்த தடையும் இருக்க கூடாது. ஓகே சிஸ்டர். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்க. ஏதாவது ஒரு பொருள் சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடனே என்கிட்ட வந்து காட்டுங்க. இப்போ என்ன சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பொருள் தான் உங்களை காமிக்கணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சரி, வாங்க தேடலாம். சிஸ்டர் நீங்கள் போய் அப்படி தேடுங்க, நான் இந்த பக்கம் தர்றேன், சரிங்களா? சரி, போங்க. சிஸ்டர் எல்லா இடத்தையும் தேடியாச்சு, ஒன்றுமே கிடைக்கல. எனக்கு ரொம்ப போலீஸ்காரங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தோணுது. சரி விடுங்க, ஒரே ஒரு தடவை நான் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பாண்டி, சிஸ்டர் கோல்டு செயினா? தேங்க்யூ சிஸ்டர். இது கீழே கடந்தது. எங்க? அதோ அந்த கேப்ல. அப்போ வாங்க, என்ன நிறைய இருக்கான்னு பார்ப்போம். இந்த செயின் நான் சொன்ன மூணாவது ஆளோட தான் இருக்கணும். ஆமாம் சிஸ்டர், இது ஆம்பளைங்க போடுற மைனர் செயின். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த கொலகாரனது கூட இருக்கலாம். ஒன்றுமே இல்லாத கொலகாரனை பார்த்துருக்கேன், ஆனால் தங்க விற்கிற விலைக்கு இவ்வளோ பெரிய செயினை விட்டுட்டு போயிருக்கான் பாருங்களேன். இந்த செயினை வச்சு தான் அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க போகிறோம். சிஸ்டர் அது கண்டுபிடிக்கல, அப்புறம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேணாம், அப்புறம் போலீஸ் உண்டான்னு வச்சுக்கோங்க. கருணை கூட சேர்ந்து நம்ம 3 பேர் கம்பியான வேண்டியதா. வாங்க போகலாம். சரி சரி, போங்க.